எனது செங்கோட்டையன் திமுகவுல இணைய போறாரா? விஜய் ஏமாத்திட்டதுனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்காரா? இத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட இடைச்சதிகாரத்தை பொறுத்துக்க முடியாம தாங்கிக்கிட முடியாம தான் செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுகவுல இருந்து விலகினாரு. விலகினதுக்கு அப்புறமா தன்னோட அரசியல் அனுபவத்துக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் நினைச்சாரு. இது ரெண்டுக்குமே ஆப்பு வைக்கக்கூடிய வகையில ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுனால செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில இருக்காராம். அடுத்ததா என்ன பண்ணலாம், இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நம்மள கைவிட்டதுனால அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் வந்து கட்சியை தொடங்கினதுல இருந்தே அதிமுகவுல இருப்பவர் தான் செங்கோட்டையன். சொல்ல போனா எம்ஜிஆரோட குட் புக்ல இருந்தாரு செங்கோட்டையன். அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவோட நல் மதிப்பை பெற்றவர்கள்ல ஒருத்தர் தான் செங்கோட்டையன். அது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து நம்பிக்கைக்குரியவராக தான் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்சி காலத்துல நிறைய வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அமைச்சராகவும் இருந்திருக்காரு. இதனால எப்பவுமே வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு முக்கிய ஆலோசகரா கூட இருந்தாரு. பொதுக்கூட்டங்களுக்கு வந்து திட்டங்கள் வகுத்து கொடுக்கறது, எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத கூட செங்கோட்டையன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இதனால ஆரம்பத்துல இருந்தே அதிமுகவுல வந்து இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்து அமர்ந்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட அதிகார போக்கு வந்து யாருக்குமே பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காம அவருமே அதிமுக வந்து விலகிட்டாரு. ஜெயலலிதாவுக்கு உதவியா இருந்த சசிகலா, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் எல்லாருமே கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அதிமுகவுல இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே கட்சியை விட்டு விரட்டி விட்டுட்டு வந்தாரு. ஆனா செங்கோட்டையன் அந்த கட்சியில தான் இருந்தாரு. அவர் வந்து பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல இருந்து விலகி போனவங்க எல்லாருமே ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருந்தவர் தான் செங்கோட்டையன். ஆனா எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்குமே ஒத்துக்கவே இல்லை. அதனால வந்துட்டு அவரோட எதேச்சு அதிகாரம் பிடிக்காம அப்படிங்கிறதுனால செங்கோட்டையன் வந்துட்டு அதிமுகவுல இருந்து விலகிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து விலகிட்டா திமுகவுல தான் இணைவாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாரு. ஏன்னா அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் டல் அடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து புதுசாதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால மெச்சூர்டான அரசியல்வாதிகள் யாருமே அங்க இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்ட நேரத்துல செங்கோட்டையன் வந்து அங்க போய் சேர்ந்துட்டாரு. இதனால செங்கோட்டையன் சேர்ந்ததுனால நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். ஏன்னா புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க மீறி எதையுமே பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லாத்தையும் வழி நடத்துறாங்க. விஜய்க்கு கூட சரியான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் வந்து விஜய சந்திக்கிறதுக்கு கூட புசி ஆனந்தும், ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாருமே தடையா இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. இதனால விஜய் வந்து செங்கோட்டையனோட பேச்சுகளை கேட்பாரு. ஏன்னா அரசியல் அனுபவம் நிறைய உள்ளவர் அப்படிங்கிறதுனால தன்னோட பக்கத்திலே வச்சுப்பாரு, ஆலோசனை கேட்டுப்பாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அங்கேயுமே செங்கோட்டையனால எதுவுமே பண்ண முடியலன்னு கூட சொல்லலாம். அதாவது புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரையும் மீறி செங்கோட்டையனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய்க்கு கரூர் சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதனால அவர் டெல்லி போயிருந்தாரு. அப்போ நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் வந்து டெல்லிக்கு போனது சிபிஐ விசாரணைக்காக கிடையாது. அவரை வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக பாஜக தான் இந்த வேலைகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது விஜய் வந்து தங்களோட கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு தான் பாஜக வந்து அவர் கூட பேச்சு போட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து நெருக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த விவகாரம் தொடர்பா உங்களை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க கூட்டணியில சேரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. என்னன்னா இப்போ தேர்தல் தேதியுமே அறிவிச்சுட்டாங்க. ஏப்ரல் 23 வந்து தேர்தல் தேதி. அதுக்கப்புறமா வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. இதனால இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கூட இல்லை. இதனால வந்து எல்லாருமே தேர்தல் பணிகளில் ஈடுபட போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சரியா ஒரு 50% கூட வந்து தேர்தல் பணிகள்ல ஈடுபடல. மக்களை டைரக்டா போயிட்டு இன்னும் சந்திக்கவே ஆரம்பிக்கல. இதனால தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கக்கூடிய நிலையில விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய அந்த கூட்டணியில இணைய வைக்கிறதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையுமே பாஜக அரசு நடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. சோ ஒருவேளை
வந்து விஜய் வந்து வேற வழியே இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்படுது. என்னன்னா தேர்தலுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்கு. இந்த தேர்தல் தான் விஜய்க்கு அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது. என்னன்னா விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால விஜய்க்கு வந்து கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெற்றாதான் அவரோட அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கும். என்னன்னா முதல் தேர்தல். ஏன்னா விஜயோட அரசியல் வருகை வந்து எல்லாருக்குமே பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆளும் கட்சியினருக்கு கூட கொஞ்சம் பயத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வாக்குகள் வந்து பிரிக்கப்படும். விஜய் வந்து வின் பண்றாரோ இல்லையோ, ஆனா வாக்குகள் வந்து சிதறடிக்கப்படும் அப்படின்றது வந்து எல்லாரோட கருத்து கணிப்பா இருக்குது. இதனாலதான் விஜயோட அரசியல் வருகை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக வந்து எதிர்கட்சியா வருமா இல்லையா அப்படின்றத கேள்விக்குறியுமே இருக்கு விஜய்னால. ஏன்னா திமுக வின் பண்ணா கூட எதிர்கட்சி தலைவரா விஜய் தான் வருவார் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலதான் விஜய தங்களோட கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு பாஜக அரசு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இதுக்கூட ஒரு ஆயுதமா தான் கரூர் சம்பவத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இதனால விஜய் வேற வழியே இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய போறார் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. இதனாலதான் செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில இருக்காராம். என்னன்னா அதிமுகவில இருந்து விலகிதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. அதிமுகவுல அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் இவங்களோட காலகட்டத்துல செங்கோட்டையனுக்கான மதிப்பு அப்படிங்கிறது ஹை லெவல்ல இருந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துல வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. என்னன்னா அவர் வந்து எல்லாமே தான் அப்படின்ற ஒரு நினைப்புல இருந்ததுனால எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டினாரு. அது பிடிக்காம தான் செங்கோட்டையன் வந்து விலகினாரு. அதாவது எதுக்கு விலகினார் அப்படின்னா தனக்கு அங்கீகாரம் வேணும், தன்னோட அரசியல் அனுபவத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு நமக்கு இடம் வேணும், மதிப்பும் மரியாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. இந்த நிலையில இப்போ விஜய் வந்து ஒரு வேளை அந்த கூட்டணியில இணைஞ்சிட்டார் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு வந்து அதுல துளி கூட விருப்பமே கிடையாது. என்னன்னா அதிமுகவில இருந்து விலகிதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் மறுபடியுமே அதிமுகவில் இணைஞ்சது அப்படின்னா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கை கட்டி நிக்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு விருப்பம் கிடையாது. இதனாலதான் செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில இருக்காராம். ஒரு பக்கம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜயை நம்பிதான் இப்போ இந்த கூட்டணி இன்னொரு பக்கம் விஜயை நம்பிதான் தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த நிலையில விஜயுமே அந்த கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னா விஜயுமே செங்கோட்டையனை ஏமாத்தினது மாதிரிதான். ஏன்னா ஆரம்பத்திலே வந்து நான் இவங்க கூட எல்லாம் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. பட் ஒருவேளை அரசியல் அப்படிங்கிறது வேற மாதிரி நடக்கும். அரசியல்ல எப்போ எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியாது. யாரு கூட எப்போ எப்படி கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது யாராலையுமே வந்துட்டு கண்டிப்பா சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப வந்திருக்கு. சோ இதனால வந்து செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில இருக்காராம். இப்போ செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் வந்து அந்த கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து விலகி திமுகவில இணைஞ்சிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரிதான் தகவல் வெளியாகி இருக்கு. என்னன்னா செங்கோட்டையன் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து விலகி திமுகவில இணைஞ்சிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு திமுகவில இணைஞ்சாரு. அதாவது அதிமுகவில இருந்து ஓரங்கட்டப்பட்ட அவர் வந்துட்டு அதை மீட்கணும், ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருமே எதுவுமே எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இன்னொரு பக்கம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவை அவ்வளவு கழுவி ஊத்துவாங்க. அவங்களுமே இப்போ வேற வழியே இல்லாம திமுகவுல கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்படி எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு மற்ற கட்சியில இருந்து விலகி மற்ற கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட இணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ செங்கோட்டையனுமே இந்த முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட கூட்டணி அமைச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வேலை பார்க்கவே மாட்டாரு. அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. கண்டிப்பா அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துல அவரை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது தமிழக வெற்றி கழகம் அவரை கண்டிப்பா ஏமாத்திட்டாங்க அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்லாம திமுகவில் இணைஞ்சிருவாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நல்ல அரசியல் அனுபவங்கள் உள்ளவங்களை என்னைக்குமே புறக்கணிக்க மாட்டாங்க. கண்டிப்பா தங்களோட சேர்த்துப்பாங்க. சோ இதனால செங்கோட்டையன் வந்துட்டு ஒருவேளை விஜய் வந்து அது கூட கூட்டணி அமைச்சு, அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சார் அப்படின்னா செங்கோட்டையன் அந்த கட்சியிலிருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல திமுகவில இணையறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா தான் இருக்குது. சோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. விஜய் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட வந்து கூட்டணி அமைக்க போறாரா அப்படிங்கிறத
நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அந்த கட்சியில இருந்து விலகுவாரா, திமுகவில் இணைவாரா அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.